இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அவளோடு காத்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்கென்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத பகுதி 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17 முதல் 19 ஆகிய வசனங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று தீமோத்தேயுவை பார்த்து தீமோத்தேயுவுக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இந்த வார்த்தையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே நல்ல ஐஸ்வர்யமாக நல்ல வசதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வசதி வேண்டாம் ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். ஏனென்றால் நமக்கு அதிகம் கொடுக்கிறதும் அல்லது போதுமான அளவுக்கு கொடுக்கிறதும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதும் எல்லாமே ஆண்டவருடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அந்த கிருபையினால தான் தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். சில நேரங்களில் சில பாடுகளின் பாதைகளிலும் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். ஏனென்றால் ஐஸ்வர்யம் என்பது, அதாவது ஒரு திரளாய் வந்து ஒரு மேகம் சில காலங்கள் நம்மை மூடி இருக்கிறது போல, நமக்கு தேவன் அனுமதிக்கிற காலம் வரைக்கும் தான் எந்த ஐஸ்வர்யமும் எந்த கனமும் எந்த பதவியும் நம்முடைய வாழ்க்கையில் நிற்கும். அப்படி வரும்பொழுது நாம் அவைகளின் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டாம் என்பது தான் ஆண்டவருடைய ஆலோசனையாக இருக்கிறது. அப்படியானால் அநேகர் இப்போ ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களுக்கு தான் இதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யம் இப்போதைக்கு இல்லாத சூழ்நிலையிலும் நீங்கள் இருக்கலாம், சில கஷ்டத்தின் பாதைகளிலும் நீங்கள் கடந்து போகலாம். நீங்கள் அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் சரியாயிடுவேன், இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அதன் மேல் வைக்காதீங்கிறதையும் சொல்கிறார். ஐஸ்வர்யமாக இருக்கிறவர்களுக்கும் சொல்கிறாரு, கொஞ்சம் கஷ்டமான பாதைகளில் கடந்து போகிறவர்களுக்கும் சொல்கிறாரு, தரித்திரமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கும் சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டால் சந்தோஷம் வந்துடும்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, அதெல்லாம் வந்துட்டால் ஒரு திருப்தி வந்துடும் நீங்கள் நம்பிடக்கூடாது. அதன் மேல் நீங்கள் நம்பிக்கை வையாமலும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருமாப்பான சிந்தையும் வரக்கூடாது, ஒரு பெருமை வந்துடக்கூடாது, எனக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு பெருமையும் வந்துடக்கூடாது. அதற்கு அந்த ஐஸ்வர்யத்துக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல். அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எந்த பதவியாக இருக்கட்டும், அந்தஸ்தாக இருக்கட்டும், உயர்வுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சில காலங்கள் இருக்கிறது. அந்த சில காலங்களிலே நமக்கு வந்து போகிற ஒரு காரியத்தின் மேல் உங்களுடைய நம்பிக்கை வைக்காதபடிக்கு எப்பொழுதுமே நித்திய காலமாய் உங்களோடு கூட இருக்கிறதான தேவாதி தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே வலியுறுத்துகிறார். இந்த தீமோத்தேயுவை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த தீமோத்தேயு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்தவன் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் உள்ள ஒரு மனிதன்தான். மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த பவுலிடத்தில் இவனுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருந்தது. பவுலுக்கு இவன் மேலே ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிறபடினாலேயே ஜனங்களும் இவனை அதிகமாய் கனப்படுத்தினார்கள். இவனுக்கு அதற்கான கனம் இருந்ததை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, தீமோத்தேயுவே, நீ அதில் உன்னுடைய கவனத்தை நீ வச்சிடாத, அதனால் உனக்கு ஒரு பெரிய மேன்மை வந்துடும் நினைக்காத. கர்த்தர் உங்கூட இருக்கிறது மட்டும்தான் மேன்மையை தவிர, நம்ம பாட்டு பாடினது போல் எந்த நேரமும் எப்போதுமே இயேசு தான் நமக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதருடைய உதவி நமக்கு அது இல்லாமல் அற்று போகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நிலையான ஒரு ஐஸ்வர்யம் என்றால் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறது தான். ஏனென்றால் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரிய ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் தான். அப்போ அவர் நம்ம கூட இருக்கிறத தான் நம்ம மேன்மையாக நினைக்க வேண்டுமே தவிர, நமக்கு இருக்கக்கூடியதான
மேன்மைக்குரிய காரியங்களை குறித்து நாம் அதன் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இப்போ என்ன சொல்ல வர்றாரு, நம்மளுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் கனம் இருந்தாலும் அல்லது மேன்மைகள் இருந்தாலும் உயர்வுகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கணும். எத்தனை ஆஸ்தி இருந்தாலும் அதை அனுபவிக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த நபருக்கு அது வேஸ்ட் தான். எத்தனையோ பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள்லாம் போய் எங்கேயோ வருஷக்கணக்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. லட்சங்களையும் கோடிகளையும் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான சரீர உபாதைகளை அடைந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பணமும் அதே வசனம் சொல்லுகிறது, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் 1000 ரூபாயில் குடும்பம் நடத்தினவங்களுக்கு அன்னைக்கும் தேவை இருந்துச்சு. இன்றைக்கி 5 லட்ச ரூபா வந்தாலும் அப்பவும் அதுக்குரிய தேவைகள் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. பொருள் பெருகினாலும் அது எப்படி காலியாகணுமோ அதுக்கு எல்லா பிளானும் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு, நல்ல வேலை கிடைச்சோ சின்ன வேலை கிடைச்சதோ, ஒரு வேலை கிடச்சி அவங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி மாதம் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னா உடனே இந்த நம்பரெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு ஏஜென்ட்டுக்கு குரூப் இருக்கானுங்க. அவங்க மொத்த இந்த லிஸ்ட்டை எடுத்து அப்படியே லோன் கொடுக்குற கம்பெனிகளுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு நம்பருக்கு இவ்வளவுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. சேலரி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு போனால் சரி, அது மாதம் 15,000 ரூபாய் இருந்தால் கூட சரி, அந்த 15,000 ரூபாயை அவனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ உடனே ஃபோன் பண்ணுவாங்க. சார், உங்களுக்கு நாங்கள் அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், இந்த ஆஃபர் இருக்குது, இந்த ஆஃபர் இருக்குது, நீங்கள் எவ்வளோ கட்டினா போதும். எப்படியோ ஒரு விதத்தில் அந்த சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு சேர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அவ்வளவு டெக்னிக்கையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ வெளியே சொல்லுவாங்க, அவர் நல்ல வேலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதாவது அதுலேயே வேலை செய்கிற இடத்துலையே அவன் ஒரு பிடித்தம் போக டேக் ஹோம்னு ஒன்று வச்சுருக்கான். அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கான். ஆனால் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டையும் அவன் வீட்டுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு 1000 டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபோனில் பேசுகிறத பார்த்த உடனே நாளைக்கே உங்களுக்கு வீடு சொந்தமாயிரும், உடனே உங்களுக்கு கார் வந்துடும், பைக் வந்துடும், உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு கொடுத்தா போதும் சார், மிச்சத்தெல்லாம் கம்பெனி பார்த்துக்கும் சார் அப்படின்னு பேசி கடைசியில் வர்ற எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இந்த உலகத்தில் சாத்தான் பல திட்டங்களை வைத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் இவைகளில் வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இப்படிப்பட்டதான அட்ராக்ஷனான ரொம்ப கவர்ச்சிகரமான ஃபோன் கால்ஸ் வரும்போது, எப்போ உங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நாங்கள் எங்களுடைய இருக்கிறத வச்சு பார்த்துக்கிறோன்னு சொல்லி அதை நமக்கு தெளிவாக பேசுகிறதுக்கு அறிந்திருக்க வேணும். அப்படிப்பட்ட கால்ஸ் வரும்போது கட் பண்ண தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, அப்புறம் உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இதை பண்ணிவிட்டு கடைசியில் என்ன வந்தாலும் அதை அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் அனுமதிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் உங்கள் கையில் வந்து சேரும். தேவன் உங்களுக்கு அனுமதிக்கலைன்னு சொன்னால் எத்தனை ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்கிற சூழ்நிலைகள் வராது. இன்றைக்கி நிறையா சொத்துக்கள் வாங்கி போட்டவங்கலாம் வீட்டுக்குள்ளே கிடக்கிற அடித்தடி சண்டையில் கடைசியில் எல்லாமே பிரிஞ்சு கிடக்குது. எல்லாம் இருந்தால் என் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு எத்தனை தாய் தகப்பன் விரும்பினாங்க. ஆனால் எத்தனை தான் பொருட்கள் பெருக அதுக்குரிய பிரச்சனைகளும் அதுக்கு பெருகி வருகிறது. அதனால தான் இவைகள் மேலெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. அது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. அது இருக்குதுங்கிறதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம், அது போயிருச்சுன்றதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் கவலைப்படணும். ஏன்னா இயேசு உங்களோடு இருந்தார்னா எங்கே நீங்கள் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இருந்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உயர்ந்தவனை தாழ்த்துகிறதுக்கும் தாழ்ந்தவனை உயர்த்துகிறதுக்கும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் அவர் மேல் அந்த நம்பிக்கையை வைக்கணும். அந்த நன்மைகளை அனுபவிக்கிறதற்கு சம்பூர்ணமாய் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன், அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும். ஏன்னா நமக்கு சூழ்நிலைகள் மாறும்போது நன்மை செய்கிறவங்க கொஞ்சம் தீமை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. என்ன இருந்தாலும் எந்த சூழ்நிலைகளில் நம்ம தாழ்வான ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போனாலும் நம்ம தவறான ஒரு வருமானம் நமக்கு வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. தவறான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு விரோதமாக சில காரியங்களை நம்ம செஞ்சிடலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சில பாதைகளில் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்தால்தான் உங்களுக்கு மேன்மை. மற்றபடி இல்லைன்னா பாவம் வீட்டு வாசலே படுத்து கிடக்குமா.
அப்போ இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் அதை அனுபவிக்கிறதுக்கு பலன் தருகிற, கிருபை செய்கிற, அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும். வாழ்க்கையில் தீமையை மட்டும் நம்ம செஞ்சிடக்கூடாது. நீ தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினாலே தீமையை வெல்லு என்று சொல்கிறார். அப்போது நீங்கள் தீமை செஞ்சு நீங்கள் குற்றவாளிகளாக இருக்காதபடிக்கு அந்த தீமையை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் நன்மை செய்து அதை ஜெயிங்கன்னு சொல்கிறார். அப்போது அப்படிப்பட்டதான நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். அப்போது நமக்கு உலகத்தில் பொருளில் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் நற்கிரியைகளிலே, நல்ல செயல்பாடுகளிலே, நல்ல குணாதிசயங்களிலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும். கொடுத்தல் என்று வரும்பொழுது நீங்கள் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறது, ஊழியக்காரர்களுக்கு இறங்கி நீங்கள் உதவி செய்கிறது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபாயும் 100 ரூபாயும் கொடுத்துட்டு 5 லட்ச ரூபா கொடுத்த மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு 10 ரூபாயை கொடுத்தா கூட அதுக்கு என்னமோ 10 லட்ச ரூபா கொடுத்துட்ட மாதிரி யோசிப்பாங்க. நம்ம கொடுக்கறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்கள் நன்மை செய்கிறவர்கள், நீங்கள் ஏதோ ஒரு பேரும் புகழும். இப்போ உலக பிரகாரமாக அரசியல்வாதிகள் நன்மை செய்யணுன்னா எல்லாம் கேமராவெல்லாம் வர வச்சு அன்னதானம் வழங்கினேன், அதை பண்ணேன், இதை புடவையை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன்னு சொல்லி தங்கள் விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நமக்கு விளம்பரத்துக்காக செய்கிறதும் அல்ல, அல்லது செய்த நன்மைகளை சொல்லி காண்பிக்கிறதுக்காகவும் அல்ல. நாம் செய்கிற நன்மைகளை தேவன் கவனிக்கிறார், அவர் எனக்கு அதற்குரிய பிரதிபலன்களை தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட நற்கிரியைகள் செய்யும் பொழுது அந்த நற்கிரியைகளிலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்திலையும் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக தான் பார்க்கப்படுவீங்க. எல்லாமே தாராளமாக இருந்து கூட கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவங்க பரலோகத்தின் பார்வையில் தரித்திரர் தான் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பத்தாது, எவ்வளோ வந்தாலும் பத்தாதுன்னா யாருக்கு பத்தலையோ அவங்க தரித்திரர்கள். யார் இருக்கிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். அப்போது அப்படிப்பட்டதான தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய். நம்ம வாழ்க்கையில் பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது, நமக்கு அதற்குரிய திராணி இருக்கும் பொழுது, வேதம் சொல்கிறது, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு இன்று போய் நாளை வா என்று சொல்லாதேன்னு சொல்கிறார். அப்போது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அதை திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏழைகளுக்கு இறங்குகிறது, ஊழியங்களுக்கு செய்கிறது, மற்றபடி உங்களுக்கு முன்பாக தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு செய்யத்தக்கவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில நேரத்தில் ஏதாவது ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணி ஐஸ் வைப்பாங்க. அந்த ஐஸ் வைக்கிற ஆளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற ஆளுக்கெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். யாராவது நல்லா குளிப்பாட்டுவாங்க, ஐயா உங்களை மாதிரி யாரும் இல்லை, உங்களை மாதிரி தியாகம் பண்ணுற ஆள் இல்லைன்னு ஏதாவது வார்த்தையினாலேயே குளிப்பாட்டுவாங்க, ஐஸ் வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. யதார்த்தமாக நடந்து கொள்கிறவங்களுக்கு 10 பைசா உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் உண்மையை கண்டறிந்து அந்த உண்மைக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். வெறும் புகழ்ச்சிக்கு மட்டும் அடிமையாகி இருந்தீங்கன்னா காலமெல்லாம் உங்களை யாரோ ஒருத்தர் ஏமாற்றி உங்கள்கிட்ட சம்பாதிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளை. செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். இதெல்லாம் செஞ்சால் தான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைப்போம் என்று சொல்கிறார். அப்போது இந்த முன்னாடி சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கவனித்திருந்து எது மேலே நம்பிக்கை வைக்கணும், எது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. நமக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் பொருள்கள் இருந்தாலும் எதையுமே அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நன்மை செய்கிற, அதாவது நமக்கு சம்பூர்ணமாய் நமக்கு நன்மை அனுபவிக்கிறதுக்குரிய பலனை கொடுக்கிறவருக்கு அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நற்கிரியைகளிலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கணும். தண்ணீர் இறைக்கிறவனுக்கு தான் தண்ணீர் இறைக்கப்படும் சொன்னார். எப்போவுமே இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் தேசத்தில் எத்தனையோ தேவைகளோடு எவ்வளவோ சபைகள் இருக்கிறது, அந்த சபைகளுக்கு நாம் உதாரத்துவமாய் கொடுக்கறதுலையும் நீங்கள் இருந்தீங்க சொன்னால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீங்க. அப்போது அதை சொல்கிறாரு, இப்படி கொடுக்கும்போது நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கிறாங்க.
அப்போ வருங்காலத்துக்கு பொக்கிஷமாக வைக்கிறது. இப்போ இருக்கிறதுலையே எனக்கு அப்படியே நான் இதையே தலைமாட்டில் வச்சு படுத்துக்குவேன் அப்படிங்கிறது இல்லை. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. அப்போது கர்த்தருக்காக செயல்படுகிறவர்கள், கர்த்தருக்காக ஊழியங்களை செய்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குகிறவர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் வருங்காலத்துக்குரிய பொக்கிஷத்தை, அதுக்கான நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு அப்படின்னு சொல்கிறார். தீமோத்தேயு நீ போகிறதுனா, தீமோத்தேயு இவருக்கு ஒரு தூதனாகவே பயன்படுத்தி கொண்டிருந்தார். பல சபைகளுக்கு அவரை அனுப்பி கொண்டிருந்தார். சோர்ந்து போன சபைகளுக்கு அனுப்பினார். தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு அவரை அனுப்பினார். அவருக்கு பிரியமான ஒரு குமாரனாகிய இந்த தீமோத்தேயுகிட்ட ஒவ்வொரு சபைகளில் போய் நீ இதை பேசணும் அப்படின்னு சொல்கிறார். இதை பேசணும்னு சொல்லும்போது இப்போ அந்த வார்த்தையை கேட்டு நான் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? தேவன் எனக்காக எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன் என்று நீங்கள் எடுக்கும் பொழுது நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கீழே சொல்கிறாரு, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. அப்போது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்ன? ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் என்கிற ஒரு பொக்கிஷம் உனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நீதி என்கிறதான ஒரு பெரிய பொக்கிஷம், அல்லது அதாவது நல்ல நற்குணங்கள், விசுவாசம், சாந்தம் எல்லாமே கர்த்தர் நமக்கு ஒப்புவித்திருக்கிற காரியம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் பல நல்ல குணங்களை தேவன் நமக்கு ஒப்புவித்திருக்கிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. அப்போ அந்த ஆவியின் கனிகள் எல்லாத்தையும் நீ காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை நீ காத்து கொள்ள வேண்டும். அப்படி உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொள்ளாமல் போகிறதுக்கு அல்லது அதை இழந்து போகிறதுக்கு என்ன காரியங்கள் அப்படிங்கிறத கீழே சொல்கிறாரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும். சீர்கேடான வீண் பேச்சு, சீர் என்றால் நேர்த்தியானது. நேர்த்தியான காரியங்களை நாம் பேசாதபடிக்கு குதர்க்கமான காரியங்களையும், குறுக்கு வழியில் உள்ள காரியங்களையும், பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்களையும், அல்லது பிறரை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற இவைகளெல்லாம் வீண் பேச்சுகள். மற்றவர்களை காயப்படுத்துகிறதான வார்த்தைகளை பேசினாலும் சரி, அல்லது டபுள் மீனிங்காக பேசுகிறது, அல்லது கன்னிங்காக ஒரு கபடத்தோடு பேசுகிற காரியங்கள், அல்லது மற்றவர்களை பரிகாசம் பண்ணி பேசுகிற காரியங்கள், இவைகள் எல்லாமே வீண் பேச்சுக்கள். இப்படிப்பட்ட வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகுங்கிறார். அப்போ இந்த உலகத்தில் அவரெல்லாம் ரொம்ப ஞானமாக பேசுவார், ரொம்ப அப்படி புத்திசாலித்தனமாக பேசுவார்னு சொல்லிட்டு, அப்படி பரிசுத்த தேவனுடைய சித்தத்துக்கு மீறின காரியங்களை வைத்துக்கொண்டு எனக்கு நிறைய காரியங்கள் தெரியும்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசி உலகத்தில் ஞானவான்கிற பேர் நிறைய பேர் வாங்கியிருக்கலாம். ஆனால் நமக்கு முதல் ஞானம் என்ன இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதுக்கு விரோதமான ஞானம் என்று சொல்லப்படுகிற, அதை தான் சொல்கிறாரு, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு. அப்படின்னா நிறைய ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வசனத்தை வேறு விதமாக திரித்து கள்ள உபதேசங்களை உள்ளே கொண்டு வந்து தேவன் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவார், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப டெக்னிக்காக கர்த்தருடைய வசனத்தை வேறு விதமாய் போதிக்கிறதான காரியங்கள். நேற்று ஒரு பிரசங்கத்தை குறித்து ஒரு பிரசங்கத்தில் கேட்கும் பொழுது, இலங்கை தேசத்தில் ஒரு கள்ள உபதேசம் ஒன்று நடமாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து மறுபடியும் இங்கே வருவார், தன்னுடைய மனவாட்டியை சேர்த்து கொள்ள வருவார் என்கிற பொழுது, அவருடைய மனவாட்டியாக இருந்தது மகதலேனா மரியாள் தான், அவளை திருமணம் செய்தால் மறுபடியும் வராருன்னு சொல்லி ஒரு கள்ள உபதேசத்தை இந்த நாட்களில் இலங்கை தேசத்தில் ஒருவன் பேசிகிட்டு இருக்கிறான். அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு பின்னாடி ஓடுதான். அது பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப துக்கத்தோடு கூட அந்த காரியத்தை பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், ஆனால் அவன் பேசுகிறது ஞானமாக தெரியுது. மதுரையில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேசுகிறான், சினிமா பாட்டெல்லாம் பாடி அந்த சினிமா பாட்டிலேருந்து அப்படியே ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை மாற்றி அதுக்கு ஒரு பெரிய வாலிபர் கூட்டம் போகுது. ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகி, கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் விலகுன்னு சொல்கிறார். சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை இருக்கிற வரைக்கும் தான்
நாம் சத்தியத்தில் உறுதியாக இருக்க முடியும். அந்த கிருபையை பற்றி கொள்ளுவோம். அந்த கிருபை எப்போ வரும்னா, கடிந்து உபதேசிக்கிற வார்த்தைகளை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த கிருபை உங்களோடு கூட இருக்கும். அப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை பின்பற்றி விபரீதமான அந்த கொள்கைகளை விட்டு விலகி இருங்க. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். கர்த்தர் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறார். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. கடிந்து உபதேசிக்கிற வார்த்தைகள், உங்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லுகிற காரியங்களை நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு, தாவீது சொன்னது போல, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என்னுடைய தலைக்கு எண்ணெயைப் போல இருக்கும், அதை என்னுடைய கை அள்ள தட்டுவதில்லை என்று சொல்லி அவன் வாழ்க்கையில் அவனுக்கு கடிந்து உபதேசிக்கிற ஒரு ராஜாவாக இருந்தால் கூட, ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது நீ தான் இந்த தப்பை செஞ்சேன்னு சொல்லும்போது அப்படியே தேவ சமூகத்தில் போய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் சரண்டரான ஒரு தாவீதை போல தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் வரக்கூடிய தவறுகளை கடிந்து உபதேசிக்கிற ஊழியக்காரர்களை நீங்கள் நேசித்து, உங்களை கண்டித்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் நேசித்து, நீங்கள் நித்திய ஜீவ பாதையில் நீங்கள் விடாமல் பற்றி கொண்டு கடந்து போங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஆண்டவரே மயங்குற ஒரு காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவர் கொடுப்பார். அவர் கொடுத்திருக்கிறதை அவர் காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் ஹல்லேலூயா நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், உதார குணமுள்ளவர்களுமாய் நாங்கள் இருக்கும்படி ஆண்டவரே, நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கிறவர்களாய் நாங்கள் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கள் ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்பிக்கையாய் இருக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்துவீராக. எந்த விதத்திலும் உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கங்களிலே ஆண்டவரே, பொருள் ஆசைகளிலே, பண ஆசைகளிலே ஆண்டவரே, உலகத்தினுடைய ஆடம்பர ஆசைகளிலே உங்களுடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு தேவ பிள்ளைகள் விலகும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் என்று சொல்லி சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பை தந்து ஆண்டவரே, ஆவியின் கனிகளை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வேத வசனத்தின்படி எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு ஒப்புவித்ததை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டும் காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பலன் தந்து நடத்துவீராக. எந்த விதத்திலும் சீர்கேடான வீண் பேச்சுகளோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவரை இணைந்து கொள்ளாதபடிக்கு, தவறான கொள்கைகளோடு கூட பிள்ளைகள் இணைந்து போகாதபடி, ஒருவேளை அப்படிப்பட்டதான தவறான உபதேசங்களிலே பிள்ளைகள் சிக்கியிருப்பார்களானால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களிலிருந்து ஆண்டவரை சிக்கி கொண்டிருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் நீர் மீட்டெடுத்து இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாய் சத்தியத்தின் பாதையிலே கொண்டு வரும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம், தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல கர்த்தாவே, அந்த கிருபையானது எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் கடிந்து உபதேசிக்கிற காரியங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த அனுக்கிரகத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே, சத்தியத்தில் பிள்ளைகள் உறுதியாக இருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை, கையின் கிரியைகளை, வாயின் வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.